இல்லை தொகைச்சொற்கள் சொல்லியிருக்காங்க. தொகைச்சொற்கள் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தொகைச்சொற்கள் இருவினை, இருதிணை, இருமை, இருச்சுடர், ஈரச்சம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த நிறைய வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருவினை அப்படின்னா என்ன? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்வினை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவினை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உண்டான விளக்கங்கள் இருக்கு. இது எல்லாமே இருதிணைனா என்ன? அற்றிணை, உயர்திணை. இருமைனா இம்மை, மறுமை. இருச்சுடர்னா ஞாயிறு, திங்கள். ஈரச்சம்னா வினையச்சம், பயிரச்சம். இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கணி என்னன்னு தெரியும். மா, பலா, வாழை தான் நமக்கு வந்து முக்கணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனை கொடுத்துட்டு பொருந்தாத சொல்லி கண்டறிதல் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே தேங்காயை செலக்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். இதுதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல்.